ஷேய், மதுரை மீனாட்சி பேசுகிறப்பா. கணக்கு நீதிமான் கணக்கு கொடுக்கார். மதுரை மீனாட்சி உள்ள கணக்கை நீ கொடு அப்படின்ட்டார். மதுரை மீனாட்சி கணக்கு வரையில் மதுரையில் இந்த கெட்டு ஏறுப்பா, அடுத்தாப்பில் வரும், மதுரை கோர்ட்டுக்கு வரும். நீதிமான் கணக்கு ஏற்றணும் அப்படின்ட்டார். மதுரையில் ஏற்றியாச்சுன்னா கணக்கு என்ன ஏதுன்னு சிவகங்கையிலேருந்து நான் தூக்குவேன் அப்படின்ட்டார். அப்போ சிவகங்கையிலேருந்து தூக்கணுன்னே சென்னை மெட்ராஸ் வரைக்கும் அந்த கணக்கை நான் எடுப்பேன் அப்படின்ட்டார். நீதிமான் கணக்கு போட்டார். நீதிமான் இன்றைக்கி எல்லா கணக்கும் எடுத்துட்டார். எல்லா கோர்ட்லேயும் தப்பாக கணக்கு இருக்குன்ட்டார். எல்லா கோர்ட்லேயும் தாய் இந்தியா நாடு முழுவதும் தப்பாக கணக்கு உள்ள வழக்காடுதுன்ட்டார். முடிச்சிட்டார் கணக்கு. இப்போ கணக்கு மதுரை கணக்கு ஏற்றுவார். அது கூடிய சீக்கிரமாக மதுரை ஏற்றியில் மதுரை சிவகங்கை உள்ள கணக்கு எடுப்பார். சிவகங்கை உள்ள கணக்கு எடுக்கல இந்த கொடியை பிடிச்சி ஆட்டினவன் பூரா உள்ளே வருவான். புரியுதா? இதுக்கு வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய ஐட்டங்களாக இருப்பான். வழக்கறிஞர்கள் மதுரை டு கன்னியாகுமரி டு சென்னை மெட்ராஸ் பரு ஐட்டம்னா பல கோடி உள்ளவனுக்கு லாயராக இருப்பான். இப்போ அந்த கணக்கு எடுக்கார். சுய சம்பாத்தியம் கேள்வி வழக்கறிஞர்கிட்டே கேள்வி கேட்பார். அந்த கேள்வி போட்டார்ல, கணக்கு போட்டார். இப்போ ஒன்ட்டு அந்த வழக்கறிஞர்கள் அந்த கேள்வி கேட்கார். இந்த இடம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வரையில் விவசாயம் இருந்துச்சுன்னு வழக்கறிஞர் கணக்கு கொடுக்கணும். இப்போ வழக்கறிஞர் உள்ள வழக்கு ஆடுதா? இப்போ அந்த வழக்கு ஆட்டத்தை இப்போ மாற்றி பிடிக்கார். மாற்றி பிடிக்கல. ஏன் வழக்கு இந்த ஆடுதா? தப்பு செஞ்சு வச்சுருக்கான், உள்ளே தூக்கி போட்டானா? அப்போ நீ போட முடியாது. அப்போ நான் தான் தூக்கி உள்ளே போடுவேன். நீதிமான் நீதித்துறை, நீதி அரசர், நீதிபதி சர்ச்சி, நீதி அரசராக உட்காரையில் எல்லாவனும் கப்புன்னு பூரா சொத்து எழுத்து பூரா உள்ளே வரும். எழுத்து உள்ள வரையில் தப்பு எதுக்கு செய்தா? உனக்கு படுத்து எந்திக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எவ்வளோன்னு கேள்வி கேட்கார். உன் உயிர் வாழறதுக்கு என்ன வேணும், அதான் கேள்வி. இப்போ சுவை சம்பாத்தியம் உள்ள கணக்கு எல்லாம் எடுக்கார். மதுரையிலேருந்து பூரா டாராக ரோடை போட்டு பூரா பஸ்ஸு டான்ஸ் போகிற எல்லாம் போட்டு பல கோடி மலைகளை மலை பூரா இடங்களை எல்லாம் எழுதி வச்சுருக்கான். பூரா கவர்மெண்ட்டு நியமித்து வச்ச கணக்கில் இந்த யார் அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட்டு பூரா இவனுக்கு பூரா கையெழுத்துக்களை போட்டு அந்த பிரித்து எப்படி கைலாசத்தில் பாகஸ்தான் பிரித்து கெச்சு போட்டான் அந்த மாதிரி வென்றுகள் பத்திரப்பதிவு எல்லாம் தாசில்தார் விவோ கலெக்டர் அடுத்த இடத்து அளப்புத்துறை எல்லாவனும் மதுரையிலேருந்து எல்லாம் கெச்சு போட்டு வரைஞ்சி போட்டு அடிச்சிட்டான். இப்போ ஊடால மழை தான் கிடக்கு. சதுரகிரி மலை கிடக்கு. மதுரைக்கு கிழக்கு எல்லா மலையும் இப்போ டன்ஷனை உடைக்கணானா அந்த மலையை தான் கிடக்கு. இப்போ அதைத்தான் கெச்சு போடாமல் இருக்கான். அதை கெச்சு போட்டு வச்சது கணக்கில் தான் டெல்லியிலேருந்து அவன் தூக்குதான். எப்படி இவன் நியமித்த கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட்டு கணக்கு. லாயர் எல்லாம் கேட்டுக்கோப்பா. எல்லாம் நீங்கள் பரு ஐட்டங்களாக இருக்கீங்களா? பரு ஐட்டங்கன்னா பருவம் எப்படி இத்தனாயிரம் ஏக்கர் எழுதி வச்சுருப்பான். பூரா டிரான்ஸ்பர் ஓட்டுருவேன் வண்டி. இப்போ ராஜபாளையத்தில் ஓட்டுருவோம் பூரா. இப்போ அது பூரா நாசமாக போச்சு. அவன் எழுதி நாசம் பண்ணி போயிட்டான். நாசம் ஆக்கிட்டார். அது இவரால் தான் முடியும். இனிமேல் குடிக்க கஞ்சி இல்லாமல் ஆக்கி போடுவார். எல்லா இடத்துலையும் தப்பு செஞ்சவன் பூரா இதான். ஏண்டா உழைப்புக்கு உடம்பு கொடுத்துருக்காரு, 2 கை கண்ணு கொடுத்துருக்காரு. இப்படியாடா பாழாக்குறது? காமுட்டா போயிடலாம். நீதிமன்றம் கோர்ட்டே அவமதிப்பு. இந்த போட்டார் கணக்கு. உள்ள கணக்கு பார்த்தா பெரிய கணக்கில் உள்ள வழக்காட்டம் இருக்குது. அப்படிங்க 75 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோர்ட்டு வழக்கு இருக்குங்காரு. டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி அந்த வழக்கே நிற்கி அப்படிங்காரு. அப்போ அந்த வழக்கை வெளியே எடுப்பார். வழக்கு எடுக்கையில் துவச்சி தொங்க விட்டுருவார். நீதிமன்ற கோர்ட்டில் நீதிமான் உட்கார்ந்து கணக்கு எடுக்கார். 2வது நாள் கணக்கு. மதுரை கோர்ட்டு ஹைகோர்ட்டுன்னு வச்சுருக்கான்ல. மதுரைக்கு கன்னியாகுமரிக்கு இங்கிட்டு மதுரைக்கு அங்கிட்டு சென்னை மெட்ராஸு. அப்போ சென்னை மெட்ராஸை தகுத்து இப்போ மதுரையை தூக்குதார். மதுரையை தூக்கையில் அடுத்தாப்புல சென்னைக்கு போகும். சென்னை மெட்ராஸு அது ஒரே பட்டியல் தான். அதுக்காக இப்போ இது இதை போடணும் அதை போட. இப்போ மதுரை ஏற்றினவுடனே இப்போ அடுத்தாப்புல சென்னை பிடிப்பார். சென்னை பிடிச்ச உடனே எல்லா அரசியல்வாதி உள்ளே மாட்டுவான். புரியுதா? சுவை சம்பாத்தியம் கணக்கு எடுக்கணும்ல. உள்ள கணக்கு ஓடுது. சுவை சம்பாத்தியம் உள்ளவன் கணக்கு விசாரணைக்கு கேள்வி கேட்டால் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணுவோம்னு சொல்லி கோர்ட்டார் சொல்லுதாங்க. அப்போ அது எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேஸை வழக்கு பார்க்கணும். எதுக்கு நீதிமன்றம் வழக்காடுது? எதுக்கு சொத்து உழைச்சவன் ஊதியம் கேட்கான், உழைச்சவன் கூலி கேட்கான் அப்படிங்கிறது சிந்தனை நீதிபதி சர்ச்சி கோர்ட்டாருக்கு வரணும். அப்போ இது என்ன அர்த்தம்? இவன் சட்டத்தை கீழே திருச்சி போடுதான். அப்போ உங்கள் கையில் சட்டம் இல்லையா? அந்த கேள்வி கேட்கார். நீதிமான் கேட்கார். கேள்வி கேட்டுக்கோப்பா. நீதிமான் கேள்வி கேட்கார். அப்போ அதுக்கு சட்டம் இல்லையா? உழைச்சவன் ஊதியம் நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கான். ஏன் உழைச்சிருக்கேன், என்கிட்ட பிடுங்கி எழுதிட்டாங்க, ஏமாற்றி எழுதிட்டாங்க, ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற கணக்கு உள்ள வரையில் அந்த விசாரணை போட்டு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? அதான் கேள்வி. அப்போ இவர் சுவை சம்பாத்தியம் உள்ளவனை பூரா தூக்குவார். என்னடா பொட்டம் போட்டு செமந்தியாடா, இல்லை விவசாயம் பண்ணி செவந்தியாடா
அப்படிங்கிற கேள்வி. விவசாயத்தில் அந்த காலத்தில் மன்னராட்சியில் காயின்ஸு தான், முக்கானா காலண்ணா அரணா ஓரணா இருந்ததை மாற்றி அடித்து இப்போ பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான். உலக நாடு 2ஆம் நம்பர் ஓடுது. அதுதான் கணக்கு போட்டார், கணக்கு எடுத்துட்டார். நீதிமன்றத்தில் 75 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு வழக்கு இருக்கிறத தோண்டி எடுப்பார். எடுக்கையில் அரசியல்வாதி உள்ளே போயிடுவான், எல்லாரும் உள்ளே போயிடுவான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி போட்டார். அசம்பாதம் நினச்சேன்னா உன் வீட்டில் இப்போ வவ்வா வரும், வவ்வா வீட்டில் உட்கார்ந்த உடனே உன் வீட்டில் வழியே உள்ளே உட்காந்து அந்த நோய் விட்டுட்டு போயிடும். வயிறு ஊதும், வயிறு வெடிக்கும், உன் மனசில் இருக்கிற அத்தனையும் கக்க விடும். இத்தனாயிரம் கோடி, இவ்வளோ இடம், வீடு, நீயே உளருவ. அந்த உளர்ற தன்மை வைக்கிற பவர் கடவுளால் தான் முடியும். புரியுதா? இப்போ எல்லா நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டாருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிரசில் திங்கக்கிழமை வைக்காரு. திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கே சிரசில் ஏற்றிடுவார். கணக்கு ஏற்றையில் பயங்கர சிக்கல் வரும். முக்கால் சத்தியம்.